Hi, this is Value Updates யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். சட்டம் எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காக பல சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அவங்களோட பாதுகாப்புக்காக மாநிலம் மற்றும் மத்திய அரசாங்கம் பல சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. கடுமையான தண்டனையை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முன்னாடி இருந்த தண்டனையை விட இப்போ அந்த தண்டனையை அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் பெண்கள் அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆண்களை துன்புறுத்துவது, மிரட்டுவது செயல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் உச்சநீதிமன்றத்தில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வழக்கை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வழக்கு என்ன முடிவு வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது பெண்களை மையமாக கொண்ட சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் பொதுநல வழக்கை உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த சட்டங்கள் ஆண்களை மோசமாக பாதிக்கின்றன என்று மனுதாரர் சிங் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். அதாவது சிங்கிறவர் தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஆண்களுக்கு எதிராக பெண்களை பாதுகாக்கும் சட்டத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன வழக்கு போட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சுருக்கமாக பார்க்கலாம். வரதட்சணை தடை சட்டத்தின் பிரிவுகள் 2, 3, 4 மற்றும் 8A ஆகியவற்றை அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று அறிவிக்க கோரிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. அதாவது அவர் போட்ட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை நிராகரிச்சிட்டாங்க. என்ன காரணம், என்னென்னலாம் அவர் கேட்டார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மேலும் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைக்குமாறு மனுதாரரை கொண்டது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் என்ன சொல்றா, மன்னிக்கவும் சொல்லி சிங்கிட்ட சொல்கிறாங்க. நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை அப்படின்னு சொல்கிறாங்க. போய் நாடாளுமன்றத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு சிங்குக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அதாவது போய் நாடாளுமன்றத்தில் சொல்லுங்கள் என்று நீதிபதி PR கவாய் மற்றும் நீதிபதி K வினோத் சந்திரன் தலைமையிலான உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு திங்களன்று தனது உத்தரவில் கூறியது. இந்த சட்டங்கள் அவர் என்ன கேஸ் என்ன சொல்லுது, கேஸ் எப்படி ஃபைல் பண்ணிக்கிறார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த சட்டங்கள் ஆண்களை மோசமாக பாதிக்கின்றன என்று மனுதாரர் சிங் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சட்டங்கள் செல்லாதவை, நான் ஒரு பொதுநல ஆர்வமுள்ள நபர் என்று உச்சநீதிமன்றத்தில் வாதாடினார். தயவு செய்து பொருத்தமான உத்தரவுகள் அல்லது உத்தரவுகளை பிறப்பிக்கவும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். இந்த மனுவில் எந்த தகுதியும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் கண்டறிந்து அதை நிராகரித்தது. பெண்களை மையமாக கொண்ட சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதாக சிங்கின் பொதுநல மனுவுக்கு சட்டத்தில் உள்ள தீமை, விதிகளில் உள்ள நியாயமற்ற தன்மை மற்றும் விதிகளில் சட்டத்தின் ஒற்றுமை இல்லாததை அவர் சுட்டிக்காட்டினார். வரதட்சணை தடுப்பு சட்டம், குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டம் IPC, அதாவது இப்பொழுது BNS அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. IPC பெண்களுக்கு எதிரான கொடுமையை தொடர்பான பிரிவு தொடர்பான சட்டங்களில் செல்லுபடித்தன்மையை கேள்விக்குறியாக்கியது என்று சிங் கூறினார். இந்த சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். பெண்கள் பொய்யான புகார்களை பதிவு செய்வதாகவும் அவர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டங்களையே தவறாக பயன்படுத்துவதாகவும்
ஏற்படும் அட்டூழியங்களுக்கு எதிராக ஆண்களை பாதுகாக்க மத்திய அரசு மற்றும் பிற அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்றம் வழிகாட்ட வேண்டும் என்று மனுதாரர் கோரினார். 1961 இயற்றப்பட்ட வரதட்சணை தடை சட்டம் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதாகவும் 2005 இயற்றப்பட்ட குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டத்தின் விதிகளை பெண்களை மையமாக கொண்டதாகவும் ஆண்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டுவதாகவும் மேலும் தாக்குகிறது என்றும் பொதுநல மனுவில் கூறப்பட்டிருந்தது. இது கூறப்பட்டிருக்கிறது. சிங் தனது பொதுநல மனுவில் இந்திய பிரதமர், ஒன்றிய அமைச்சகம் UOI யூனியன் ஆஃப் இந்தியா மற்றும் உள்துறை அமைச்சகம் ஆகியோரை பிரதிநிதியாக நியமித்திருந்தது. அதாவது சிங் அப்படிங்கிறவர் உச்சநீதிமன்றத்தில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதாவது பெண்களுக்கு ஆதரவாக பெண்களை பாதுகாப்பு வண்ணம் இருக்கிற சட்டங்களை பெண்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் ஆண்களுக்கு எதிராக என்று ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்னென்ன சட்டம் என்னென்ன செக்ஷன் எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷனை நீக்கும்படியும், அதாவது டைரக்ஷன் கொடுக்கும்படியும் நம்மளுடைய யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு டைரக்ஷன் கொடுக்கும்படியும் கேட்டிருந்துருக்கிறாங்க. ஆனால் நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு 2 நீதிபதிகள் கொண்டது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் இதை தலையிட முடியாது, நீங்கள் நாடாளுமன்றத்தில் போய் முறையிடுங்க, இது கவர்மெண்ட்டாக டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை நிராகரித்து இந்த மனுவை தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே பெண்களை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டங்கள் இப்பொழுது தவறான முறையில் ஆண்களுக்கு எதிராக பயன்படுத்தி வருகிறார்கள் பெண்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லா பெண்களும் செய்வதில்லை. இது இப்பொழுது தவறாக ஆண்களுக்கு தவறாக ஒரு கேடயமாக பயன்படுத்தி வருவது நடைமுறையில் நிறைய இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது. ஏனென்றால் அந்த அளவுக்கு பெருசாக பெண்கள் எதிராக பயன்படுத்தலை அப்படிங்கிறதுனால இருக்கலாம். அதாவது 100ல் ஒரு 5% பெண்கள் இதை ஆண்களுக்கு எதிராக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. அதனால் இதை என்டர்டெயின் பண்ணி இந்த கேஸை சாதகமாக எதுவும் தீர்ப்பு கொடுக்கல. சிங்குக்கு ரத்து தான் செஞ்சுருக்காங்க. இது ஒரு முக்கியமான தீர்ப்பு. ஒரு ஆணுக்காக ஒருத்தர் பில் ஃபைல் பண்ணியிருக்காரு ஒரு ஆணுடைய ப்ரொடெக்ஷனுக்காக அப்படிங்கிறதுனால நம்ம இந்த வழக்கை இதில் பதிவு செய்கிறோம். நம்முடைய வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள், குரூப்ஸ்லலாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சட்டம் தெரிஞ்சு கொள்ளட்டும். நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக லாவை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நன்றி, வணக்கம்.